ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு மலர் மருந்து தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மலர் மருந்து. இது எல்லாருமே ஒன்று ஒன்று அவங்க பேக்ல வாங்கி வச்சுக்கணும். அகைன் மலர் மருந்துனா என்னன்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கீங்க. அதற்காக அவர்களுக்கான பதில் இது. மலர் மருந்துங்கிறது ஒரு ஹோமியோபதிக் வெரைட்டியை சேர்ந்தது. இது சர் எட்வர்ட் பேட்ச் அவர்கள் இந்த மலர் மருத்துவத்தை நம்மளுக்கு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. பூக்களின் பேஸ், பூக்களை கொண்டு இங்கிலாந்து மலர் மருத்துவம் சொல்லுவாங்க. அந்த பூக்களை சார்ந்து அதை பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய மருந்து. இந்த மலர் மருத்துவம் மனநிலையை சார்ந்துதான் கொடுப்பார்களே தவிர உடலில் வரும் நோயை சார்ந்து அல்ல. இப்போ நம்ம அலோபதியில் எடுத்துக்கக்கூடிய மருந்துகள் உனக்கு தலைவலியா இந்த மாத்திரை, வயிற்று வலியா இந்த மாத்திரை, கால் வீங்கி போச்சா இந்த மருந்து அப்படின்னு இல்லாமல் எதற்காக அந்த தலைவலி வந்தது, அந்த தலைவலி ஸ்ட்ரெஸ்னால வந்ததா, இல்லை பயத்தினால் வந்ததா, தலையில நீர் கோர்த்ததுனால் வந்ததா, இதையெல்லாம் உங்க மனநிலை எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த மலர் மருத்துவம். இந்த மலர் மருத்துவம் எங்க கிடைக்கும் சொல்லியிருக்கோம். நானும் ஒரு வீடியோலும் சொல்லிட்டு வரேன். இந்த மலர் மருந்து ஹோமியோபதி கடையில் ஃப்ளவர் மெடிசன்ஸ், ஃப்ளவர் ரெமிடிஸ் இல்லை மலர் மருந்து அப்படி கேட்டாலே கொடுத்துருவாங்க. நீங்கள் ரேக்கி ப்ராக்டிஷனர்ஸ் இல்லை வேற ஏதாவது ஒரு அக்கல்ட் சயின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் அதை எனர்ஜைஸ் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை உபயோகிக்கலாம், இல்லை பிறருக்கு கொடுக்கலாம். ஸோ மச் ஃபார் மலர் மருந்து. இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ ரெமெடி. இந்த ரெஸ்கியூ ரெமெடி 5 மருந்துகளை கொண்டது. 5 மருந்தின் கலவை தான் இந்த ரெஸ்கியூ ரெமெடி. இந்த ரெஸ்கியூ ரெமெடி யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்போவுமே உங்கள் ஹேண்ட்பேக்கில் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு படபடப்பு வருது, திடீர்னு அவசரமாக பண்ணுறோம், இல்லை வண்டி ஓட்டும்போது திடீர்னு ஒரு இடத்துல இடிச்சிட்டோம், அந்த அதிர்ச்சிக்கு, அப்போ அதிர்ச்சியினால் வரக்கூடிய மனநிலை, அப்போ இந்த மலர் மருத்துவத்தை எடுத்துக்கலாம். அது எடுத்துக்கொள்ளும் போது கரெக்டாக டெசிஷன் எடுக்க முடியும். டக்குன்னு நம்மளுக்கு ஒன்று புரிய ஆரம்பிச்சிடும். அது ஹீல் ஆகிறதுக்கு நம்மளுக்கு இது சீக்கிரமாக ஹீல் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறது, ஒரு அடிப்பட்டால் அப்படிங்கிற மாதிரி நம்ம மூளையே வேலை செய்ய வைக்கும். நம்ம மைண்ட் ஒரு அதிர்ச்சியை தாங்க முடியாமல் இருக்கும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்குமோ அப்போ எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருத்துவம் தான் இந்த ரெஸ்கியூ ரெமெடி. இந்த ரெஸ்கியூ ரெமெடியை என்ன சொல்லுவாங்கன்னா அவசர கால மருந்துன்னு சொல்லுவாங்க, இல்லை நெருக்கடி நிவாரணின்னு சொல்லுவாங்க. இது சும்மா ஒரு பேர் வச்சுப்பாங்கல்ல. நம்ம எப்படி சொல்றோம், நம்ம குழந்தைக்கு ஒரு பேர் வச்சிருந்தாலும் நம்ம அதுக்கு ஒரு செல்ல பேர் ஒன்று வைப்போம், அந்த மாதிரி செல்ல பேர். ஸோ இதுக்கு எப்படின்னா திடீர்னு ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சது, அப்போ நம்ம எப்படி இருப்போம், அந்த டைம்ல இது எடுத்துக்கும் போது கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கோ, கரெக்டாக அந்த ட்ரீட்மெண்ட் கொண்டு போய் சேர்க்கறதுக்கோ இந்த ரெஸ்கியூ ரெமெடி உதவும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டு அதிர்ச்சியா தூக்கி போடுறாங்கல்ல, தாங்க முடியாத ஒரு விஷயம் நம்ம காதில் விழும்போது அதிலிருந்து மீள்றதுக்கு முடியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள். அடிக்கடி பேனிக் அட்டாக்ஸ் வரும் அந்த விஷயத்தை நினைச்சு. இந்த மாதிரி படபடப்பு வரவங்க இது கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இன்னொன்று, பதட்டத்தில் கோவத்தில் பொருட்களை உடைப்பவர்கள், கோவம் வரும்போது தட்டத்துக்கு விசிறி அடிக்கிறது, டிவியை உடைக்கிறது, ஃபோனை தூக்கி விசிறி அடிக்கிறது, இந்த மாதிரி கோவத்தில் ஒரு படபடப்பில் பொருட்களை உடைக்கும் நபர்களுக்கு இந்த மலர் மருத்துவம் உபயோகிக்கப்படலாம். மூக்குக்கு மேலே கோவம், சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவம், எதுக்கு எடுத்தாலும் கோவம்னு, அது எதுக்கு எடுத்தாலும் ஒரு படபடப்பு, எதற்கு எடுத்தாலும் ஒரு டென்ஷன் அப்படின்னு இருக்கும் போதும் அவர்களுக்கும் நீங்க இந்த மலர் மருத்தை யூஸ் பண்ணலாம். ரெஸ்கியூ ரெமெடி. ஆகாய கோட்டை கட்டுபவர், அப்படியே ஒரு இடத்துல இருந்து அப்படியே ட்ரீமியா போயிட்டு இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனை செய்து இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, விஷுவலைசேஷன் இஸ் குட், ஆனால் அதற்கான உழைப்பை நீங்க போடணும். நீங்க சும்மாவே ஒரு இடத்துல உட்காந்துட்டு நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன், இது மாதிரி நடந்துடும் அது மாதிரி நடந்துடும். ஆகாய கோட்டை கட்டுறாங்க இல்லையா, லாங் ஷார்ட்னு சொல்லுவாங்க. இது இப்படி போய் இப்படி நடக்கும், இப்படி போனால் அப்படி வரும், அப்படி இப்படி வரும்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு வட்டத்துக்குள்ள இருப்பாங்க. அந்த வட்டத்து மாதிரியே நடக்கணும்னு நினைப்பாங்க. அது நடக்காம இருக்கும் பட்சத்தில் கோவம் வரும். புரியுதா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எப்படின்னா, இது நான் இப்படி பண்ணா அவங்க அப்படி பேசுவாங்க, அவங்க அப்படி பேசும்போது இது இப்படி நடக்கும், அப்போ நம்ம 2 பேரும் இது போய் இதை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு இவங்களே ஒரு விஷயத்தை
அப்படியே ஒரு ஸ்கெட்ச் மாதிரி போட்டு அவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, இது இப்படி நடக்கும், இப்படி நடந்தா இந்த மாதிரி ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு விஷயத்தைக்கான ரிசல்ட்ஸ் கொண்டு வந்துருவாங்க. ஆனால் அது அப்படி நடக்காத போது அது அவங்களால தாங்கிக்க முடியாது. ஏன்னா எதிராளி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது இல்லையா? ஆனா இவங்க வந்து இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு மனக்கோட்டையை கட்டி கொண்டு அதுல போயிட்டு கடைசியில என்ன ஆகும்னா அது நடக்காத போது அவங்களுக்கு கோவம் வரும். இந்த மாதிரியான மனக்கோட்டையை கட்டி இப்போ ஒரு லேண்ட் வாங்குறாங்க, ஆனா அந்த லேண்ட் வந்து நம்ம இப்படி சொன்னா அவன் இவ்வளவு குறைச்சு தருவான், நம்ம இதுக்கு மேல குறைச்சு கேட்கலாம், அப்ப இந்த நாட்கள்ல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கணும், அப்படி எல்லாம் ஒரு தனக்குத்தானே ஒரு மனக்கோட்டையை கட்டி அந்த கோட்டையில் இருக்கும் ஆசைகள் நிறைவேறாத போது ஒரு கோபம் வரும் இல்லையா? அந்த கோபத்தினால் ஒரு படபடப்பு அப்படி இருக்கும் நபர்களுக்கு நீங்க ரெஸ்கியூ ரெமெடியை கொடுக்கலாம். இன்னொன்னு, படிக்கும் போது கவனத்தை படிப்பில் ஒரு இடத்துல செலுத்தாமல் பாட்டு கேட்கறது, ஒரு பக்கம் டிவி ஓடிட்டே இருக்கும், ஒரு பக்கம் படிச்சுட்டே இருப்பாங்க. கேட்டா நான் இதுல கான்சென்ட்ரேட் பண்ணேன், என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. பாட்டு ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கும், ஒரு பக்கம் படிச்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் மொபைல நோண்டிட்டே இருப்பாங்க, ஒரு பக்கம் பேசிட்டே இருப்பாங்க. சொல்லுங்க நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் அப்படி சொல்லி இந்த பக்கம் மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது மல்டி டாஸ்கிங் சொல்லிட்டு, மல்டி டாஸ்கிங் இஸ் குட், ஆனா கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் சிதைவு இருக்கு இல்லையா? அப்படியே சிதறது இங்கேயும் அங்கேயும், அப்படி சிதறிக்கொண்டு இதுலயும் ஃபுல்லா போடாம அதுலயும் ஃபுல்லா போடாம கவனத்தை அப்போ தவிக்கும் நபர்களுக்கு இந்த ரெஸ்கியூ ரெமெடி. இன்னொன்னு, டக்குன்னு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஓவர் எந்தூசியாஸ்டிக் ஆகி ஆமாமா இப்படிலாம் நடந்தா இன்னும் இப்போ உனக்கு இதனை வேணா கொடுத்துறப்போ அப்படின்னு ஒரு ஓவர் எந்தூசியாசம் பட்டு அவசரமாச்சா ஏன் சொன்னோம் அப்படின்னு அந்த மாதிரி யோசிக்க வைக்கக்கூடிய நபர்களுக்கு ரெஸ்கியூ ரெமெடி. இன்னொரு விதமான ரெஸ்கியூ மலர் மருத்துவ நபர் யாருன்னா, அப்பப்போ குட்டி குட்டி தூக்கம் போட்டுடுறது, உட்காந்துட்டு பேசிட்டே இருப்பாங்க, தூங்கிடுவாங்க நம்மால்னு. அதே மாதிரி சினிமா போவாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க, எப்போ தூங்குவாங்க அவங்களே தெரியாது, தூங்கிடுவாங்க. டயர்ட்னஸ்னால தூங்குறது ஒண்ணு, ஒரு நாள் முழுக்க உழைச்சு அப்படியே டிவி பார்த்துட்டு தூங்குறது ஒண்ணு. பட் அப்பப்ப தூங்கிட்டே இருப்பாங்கல்ல, கார்ல போயிட்டே இருப்பாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. அதே மாதிரி பேசிட்டே இருப்பாங்க, தூங்கிடுவாங்க. சும்மா உட்காந்துருப்பாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி குட்டி தூக்கங்களை போடுறது, கவனத்தை சிதற அடித்துக் கொள்வது, படிப்பில் மனம் இல்லாமல் இருக்கிறது, உணர்ச்சி வசப்படுறது, இவங்களெல்லாம் இந்த ரெஸ்கியூ ரெமெடியை எடுத்துக்கலாம். பெரும் அளவில் அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இதை எப்படி எடுத்துக்கணும்னா, இது வந்து சுகர் குளோபல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன சர்க்கரை உருண்டை மாதிரி வரும், இல்லை லிக்விட் ஃபார்ம்லேயும் வரும். இந்த சின்ன சுகர் பால்ஸை வந்து நீங்கள் வாய்க்குள்ள உமிழ்நீரோட சேர்த்து சாப்பிடலாம். இல்லை நீங்கள் லிக்விடாக எடுத்தீங்கன்னா ஒரு 4-5 சொட்டு தண்ணீரில் போட்டு ஒரு நாளைக்கு 3 தடவை தொடக்கத்தில் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 2 தடவை 1 தடவைன்னு மாறிட்டே இருக்கும். மலர் மனநிலையை பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது தான் மலர் மருந்து. ஆனால் இப்போ நீங்கள் இன்னைக்கு இருக்கும் மனநிலை இன்னும் 10 நாள் கழிச்சு இருக்க போறதில்லை. அப்படி இருக்கும்போது அது மாறுபடும். இந்த ரெஸ்கியூ ரெமெடி எப்பவுமே வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு தூக்கி வாரி போடும்போது, வண்டி அடிச்சு நிற்கும் போதோ, திடீர்னு ஒரு அதிர்ச்சி நியூஸ் கேட்கும் போதோ உங்களுக்கு இந்த மலர் மருத்துவத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால எப்பவுமே ஒரு ரெஸ்கியூ ரெமெடி பேக்குள்ளேயே வச்சுக்கோங்க. பெருமளவில் உங்களுக்கு அது கிளாரிட்டியை கொடுக்கும். நெக்ஸ்ட் என்ன செய்யறதுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். ஒரு எப்பவுமே சேஃபா அதை வச்சுக்கோங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் மருந்துன்னு கூட சொல்லுவாங்க, முதலுதவி மருந்துன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான கேரக்டர், இப்போ நான் சொன்ன கேரக்டர்ஸில் நபர்கள் யாராக இருந்தால் அவங்களுக்கும் இது கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களும் அந்த படபடப்புலேருந்து, அந்த உணர்ச்சி வசப்படுறதுலேருந்து, பொருட்களை தூக்கி வீசி உடைக்கிறதுலேருந்து விடுபட்டு நல்லபடியாக வருவாங்க.